ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் சிக்கன் மசாலா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 400 கிராம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்குறாங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. சிக்கன் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்ச தக்காளி, சின்ன தக்காளி 4 எடுத்துருக்குறேங்க. இது மிக்சியில் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துருக்குறேங்க. அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். ஃபுட் கலர் 1 பிஞ்சு. இதெல்லாமே போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாங்க. வடை சட்டி வச்சிடலாங்க. ஒரு 20 கிராம் பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி நல்லா செவந்துருச்சுங்க. முந்திரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச விருது இந்த பட்டரில் போட்டுடலாங்க. மிக்ஸி ஜாரு கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவியெல்லாம் நல்லது மாதிரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க.
வேணும் எனக்கு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க.